بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الله நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் கிதாப் தௌஹீத் 16வது அமர்விலே இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். நேற்றுடைய வகுப்பினுடைய இறுதியிலே பார்த்தோம், நேசிப்பு, அல்லாஹ்விற்காக நேசம் கொள்வது, அல்லாஹ்வுடைய நேசத்தை முன்னிறுத்துவது, அதனுடைய எல்லா சார்ந்த சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் நடிகார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த பாபிலே இருக்கிறது, இந்த தலைப்பிலே இருக்கிறது. என்ன தலைப்பு என்றால், அதற்கு முன்னால் முதலில் இத்தனை விஷயங்கள் பார்த்தோம். இந்த மூட நம்பிக்கைகள், இணை வைப்பிலே தள்ளிவிடும் என்ற அனைத்து விஷயத்தையும் பார்த்தோம். ஜோசியத்தை பார்த்தோம், குறி சொல்வதை பார்த்தோம், நட்சத்திர கல்வியை பார்த்தோம், அனைத்தையும் பார்த்தோம். பேய், பிசாசுகள் என்று சொல்லப்படக்கூடிய கூல், இப்படி அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக 30வது தலைப்பு வரும் பொழுது நேசிப்பை பற்றி, அதாவது அந்த நேசம், மஹப்பத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள், என்ன இதற்கான என்ன தொடர்பு இருக்கிறது, அதை நான் நேற்று வகுப்பிலே சொல்ல மறந்துவிட்டேன். ஏன் 30வது தலைப்பிலே தௌஹீதுடைய புத்தகத்திலே மஹப்பா, அல்லாஹ்வுடைய நேசம் வருகிறது, அது என்ன காரணம், இதனால் 30வது தலைப்பிலே அல்லாஹ்வை நேசிப்பது முக்கியம். நேற்று எத்தனை வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நேசத்தை தான் முன்னிறுத்த வேண்டும். அது யார்? பெற்றோர்களை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், மனைவிகளை காட்டிலும், சகோதரர்களை காட்டிலும், இன்னும் அனைவரில் குடும்பத்தார்களை காட்டிலும், விரும்பக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய அல்லது நாம் பயப்படக்கூடிய, அழிந்தால் எங்கே வியாபாரம் கெட்டு போய்விடுமோ என்ற வியாபாரத்தை காட்டிலும், வீடுகளை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும் யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும். இது மூன்றும் அங்கே இருக்க வேண்டும். அதற்கு கீழ்தான் எதுவாக இருந்தாலும். இதையெல்லாம் என்ன நோக்கம் என்றால், ஷேக் ஃபௌசான் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தலைப்பு இந்த இடத்தில் வருவதற்கான நோக்கம், லம்மா கானத் மஹப்பத்துஹு சுப்ஹானஹு ஹிய அஸ்லு தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வை உயர்ந்தோனாக அல்லாஹ்வை நேசிப்பது இஸ்லாத்துடைய அடிப்படை ஆணிவேராக இருப்பதினால், என்ன, அல்லாஹ்வை நேசிப்பது இஸ்லாத்துடைய ஆணிவேராக அடிப்படையாக இருப்பதினால், ஃபகமாலுஹா யக்முலு தீனுல் இன்சான், அந்த மஹப்பத் முழுமையாக இருந்தால் ஒரு மனிதனுடைய இஸ்லாம் முழுமையாக இருக்கும். அது குறைந்தது என்றால் அந்த மனிதனுடைய தௌஹீதே குறையும். அந்த மனிதன், ஏனெனில் அவன் அந்த வணக்க வழிபாடு, அதாவது மஹப்பத்திலே நேசிப்பதிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தவில்லாமல் போய்விடுவான். அல்லாஹ்வை நேசிப்பதை போல் பெற்றோரை நேசித்து விட்டால், அப்படி நேசிக்கும் பொழுது என்ன பிரதிபலன் பெறும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி பெற்றோரை கட்டளையை செயல்படுத்துவது, அதுதான் பிரதிபலன். அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் என்ன? நான் அல்லாஹ்வை தான் நேசிக்கிறேன் என்று வாயால் சொன்னால் பத்தாது. பெற்றோர்கள் மார்க்கத்திற்கு முரணாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வைத்து கீழே வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய கூற்றை மேலே ஏற்ற வேண்டும். அதுதான் நீங்கள் அல்லாஹ்வை மேலே நேசிக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அதில் குறைபாடு ஏற்பட்டால் ஒரு மனிதனுடைய தௌஹீதும் குறைபாடு ஏற்படுகிறது என்று ஷேக் சொல்கிறார்கள். அதுதான் இந்த மஹப்பத்திற்கும் தௌஹீதிற்கும் உள்ள ஒப்புமை, அதோடைய தொடர்பு. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மஹப்பத், அந்த நேசம் முழுமையாக இருந்தால் ஒரு மனிதன் இஸ்லாம் முழுமை பெறும். அந்த நேசம் குறைவது என்றால் யன்குசு தௌஹீதுல் இன்சான், ஒரு மனிதனுடைய தௌஹீத் யன்குஸ், குறையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதைத்தான் தெளிவாக இத்தனை விஷயங்களை நாம் பார்த்தோம். நேற்று இறுதியாக ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இறுதியாக ஒரு ஹதீஸை பார்க்கவில்லை, அதை இப்போது பார்க்கிறோம். ஹதீஸ் அல்ல, இப்னு அப்பாஸ் அவர்களுடைய உபதேசம், அசர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உபதேசம் பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார், அல்லாஹ்விற்காக வெறுக்கிறார், அல்லாஹ்விற்காக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார், அல்லாஹ்விற்காக மற்றவர்களை எதிர்க்கிறார், சுப்ஹானல்லாஹ், இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்காக நேசிப்பார் அவர். இவரை ஏன் நேசிக்கிறார்? அல்லாஹ்விற்காக நேசிப்பார். இவரை ஏன் வெறுக்கிறீர்கள்? அல்லாஹ்விற்காக இவரை வெறுக்கிறேன். இவரை ஏன் இவருக்கு உதவி செய்கிறீர்கள்? அல்லாஹ்விற்காக இவரை உதவி செய்கிறீர்கள். இவரை பார்த்தால் அல்லாஹ் ஞாபகம் வருகிறது.
இவரை பார்த்தால் ஏகத்துவவாதியாக இருக்கிறார், இவரை பார்த்தால் சுன்னத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கிறார், இவரை பார்த்தால் பிதஅத்தை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார், அதனால் இவரை நேசிக்கிறேன், அதனால் இவரை நேசிக்க மாட்டேன், அதனால் இவருக்கு உதவி செய்வேன், அதனால் இவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இன்னமா தனாலு விலாயத்துல்லாஹி, இவருக்கு அல்லாஹுடைய விலாயத் கிடைக்கிறது. அது என்ன அல்லாஹுடைய விலாயத்? அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய அரண், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய வெற்றி, இந்த விலாயா. மேலும் சொல்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வலன் யஜித அப்துன் தஅமல் ஈமான், சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமையான அந்த சுவையை அவன் அடைய முடியாது. அவன் தொழுதிருந்தாலும் சரி, நோன்பு பிடித்திருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக அவன் ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்விற்காக அவர் ஒருவரை வெறுப்பதும், இந்த நேசிப்பு அது வரும் வரை அவர் எத்தனை தொழுதிருந்தாலும், அவர் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, அவருடைய அந்த ஈமானுடைய சுவையை அவர் உணர்ந்திருக்க மாட்டார். ஏனெனில் அந்த நேசம் ஆணி வேறு அஸ்திவாரம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்காக நேசிப்பது, அல்லாஹ்விற்காக வெறுப்பது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்காக உதவி செய்வது, அல்லாஹ்விற்காக மற்றவர்களை எதிர்ப்பது, இது அனைத்தும் மாபெரும் விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இன்னும் சொல்கிறார்கள் பாருங்கள், இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்கிறார்கள். வகத் சாரத் ஆம்மத்து முஆகாத்தின் நாஸ், ஆனால் இன்று மனிதர்களோ பெரும்பாலானவர்கள் உலக விஷயத்திற்காக, உலக அல்லாஹ்விற்காக அல்லாமல் உலகத்திற்காக சகோதரர்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். யார் சொல்கிறார் இதை? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆனால் இன்று பெரும்பாலான மனிதர்கள் உலகத்திற்காக, மார்க்கத்திற்காக அல்ல, அல்லாஹ்விற்காக அல்ல, அல்லாஹ் தூதருக்காக அல்ல, உலகத்திற்காக சகோதரத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன அவர் உங்களின் சகோதரர், என்ன அவர்? என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி. வியாபாரம் வைக்கலாம் அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் அவரை சகோதராக எடுத்துக்கொண்டு அவரோடு நாம் வழிகட்டு போவதை மார்க்கம் தடுக்கிறது. அந்த வரையறைக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏனெனில் தெளிவாக சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ், வகத் சாரத் ஆம்மத்து முஆகாத்தின் நாஸ் அலா அம்ரி துன்யா, துன்யாவிற்காகவே பெரும்பாலான மனிதர்கள் சகோதரர்களாக வாழ்கிறார்கள். துன்யா, அல்லாஹ்வுடைய முகம் இல்லை. எத்தனை பேர்! அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ், எத்துணை விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு விஷயம் ஒன்று சேருகிறீர்கள். ஒரு ஊரிலே எல்லோரும் சேர்ந்து சஹர் சாப்பாடு தரலாம் என்று ஒன்று சேருகிறீர்கள். அல்லாஹ்விற்காக நீங்கள் உண்மையிலேயே ஒன்று சேர்வதாக இருந்தால் பிதஅத்தை செய்யாமல் இருப்பதுதான் அல்லாஹ்விற்காக, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்காக ஒன்று சேருவது, அல்லாஹ்விற்காக நேசிப்பது. பிதஅத்தை செய்து பிதஅத்தை செய்வதனால் எவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வையும் மார்க்கத்தை கொண்டு எவ்வாறு ஒன்று செய்கிறீர்கள்? துன்யாவிற்காக ஒன்று சேருவது, பிதஅத்திற்காக ஒன்று சேருவது. பத்ரு ஆண்டு விழா எங்கே வந்தது? இதெல்லாம் யாருடைய பழக்கம்? எந்த சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் பத்ரு ஆண்டு விழா? எந்த தாபியீன்கள் கொண்டாடினார்கள்? எந்த தபா தாபியீன்கள் கொண்டாடினார்கள்? இதையெல்லாம் யார் இறக்கினது? யார் இறக்கின மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா அல்லது மூதாதையருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா? யாரை நேசிக்கிறீர்கள்? உங்களுடைய சுற்றுவட்டாரர்களை அல்லாஹ்விற்காக நேசியுங்கள். அல்லாஹ்விற்காக அந்த நேசிப்பு அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், பிதஅத்திற்காக இருக்கக்கூடாது. பேரளவில சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுக்கு அழிவை தேடி போகக்கூடாது. அல்லாஹ் நடிகார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனை ஒழுங்காக ஒரு வரி ஓத தெரியுமா? பத்ர் ஆண்டு விழா என்று போடுகிறீர்கள் உங்களுடைய பேனரில். யார் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது? அல்லது சொன்னவரிடம் இதற்கான ஆதாரம் என்ன என்று ஒரு நாள் கேட்டிருப்பீர்களா? செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் உணவு உண்கிறீர்கள், தவறில்லை, இது அடிப்படையில் தவறில்லை. ஆனால் அந்த செயலிலே பிதஅத்தை கொண்டு வந்து நுழைத்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அந்த இடத்தை ஆளாக்குகிறீர்கள் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்கள் நேசிப்பு அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். லா யுஜ்தி அலா அஹ்லிஹி ஷைஅன், இதுதான் விஷயம். இன்னும் சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ், வ தகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய இந்த ஆயத், இந்த உலகத்திலே 116வது 166வது வசனம் சூரத்துல் பக்ராவிலே, இந்த உலகத்திலே இந்த துன்யாவிற்காக அவர்கள் சேர்ந்த அந்த நட்புகள் எல்லாம் நாளை மறுமையிலே உடைந்துவிடும். இந்த துன்யாவிற்காக சேர்ந்த சகோதரத்துவம், துன்யாவிற்காக வந்த நட்புகள்
இந்த இந்த உறவுகள் அனைத்துமே உடைந்துவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும் நாளை மறுமை. இதெல்லாம் இருக்காது. ஒரே ஒரு உறவு மட்டும்தான் அது நிலைத்து நிற்கும் அந்த இடத்திலே. அது என்ன உறவு? அல்லாஹ்விற்காக நேசம், மார்க்கத்திற்கான நேசம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் 31வது பாப். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாபு கௌலில்லாஹி தஆலா ஹவுஃப், அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்பட வேண்டும். இதை ஏற்கனவே தெளிவாக ஸலாத்துல் உஸூலிலே அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பயம் என்பது நிச்சயமாக சூனியம் என்றெல்லாம் பேசும் பொழுது இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் இருக்கின்றது என்று நம்பினாலும் இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லாஹுடைய விதியினால் தவிர ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாது என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கை. அல்லாஹ்விற்கே அவன் பயப்பட வேண்டும். அனைத்து நன்மையும் தீமையும் அவன் புறத்திலிருந்தே வருகிறதே தவிர அப்பொழுதுனா அவனைத்தான் பயப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தானு யுகவ்விஃபு அவுலியாஅஹு ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நிச்சயமாக அந்த ஷைத்தான்கள் தான் என்ன செய்வார்கள்? யுகவ்விஃபு அவுலியாஅஹு, அவரை பின்பற்றுபவர்கள் என்ன செய்வார்கள்? ஷைத்தான்கள் பயம்படுத்தும். அந்த பயம் யாருக்கு? அல்லாஹை ஈமான் கொள்ளாதவர்கள். ஆனால் அல்லாஹை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் ஷைத்தானுடைய வலிகளுக்கெல்லாம், ஷைத்தானுடைய ஆளுகளுக்கெல்லாம், ஷைத்தான்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகாஃபு, நீங்கள் அதுகளுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். வகாஃபு, நீங்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் யாருக்கு பயப்படுங்கள்? அல்லாஹ்விற்கு பயப்படுங்கள். சூரத்து ஆல இம்ரான் 175வது வசனம். ஹவுஃப் என்ற விஷயத்திலே பயப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, நார்மலாக பயப்படுவது சகஜம், தபீஇ, இயல்பாக பயமுறுவது. நான் ஏற்கனவே சொன்னேன், சிங்கத்தை பார்த்து பயப்படுவது, ஏதாவது பாம்பை பார்த்து பயப்படுவது, ஒருவர் கொலை செய்ய வருகிறான் என்பதால் பயப்படுவது, ஏதாவது அசம்பாவிதம் கண் முன்னால் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பயப்படுவது மனிதன் இயல்பு. ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு சில விஷயம், அமானுஷ்யம், இப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த பயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் மீது தவக்குல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பொது பயமாக ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுவதாலும் சரி அல்லாஹ்வுடைய தவக்குல் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை வெளியேற்றுவான். அப்படி ஏதாவது நடந்தாலும் அது சோதனையாக அமையும். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருபோதும் பயத்திலே பயப்படக்கூடாது, எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது. முஸ்லிம் தன் வாழ்க்கையில் தைரியமாக பயணிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் இந்த ஏதாவது பயம் வருகிறதா? சூரத்து ஆல இம்ரான் 175வது வசனை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமினார்களாக இருந்தால் நீங்கள் எனக்கே பயப்படுங்கள், என்னையே பயப்படுங்கள், எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை விட என்ன வேண்டும்? பயத்தை ஒருபோதும் அல்லாஹ் எனக்கு செய்வதை போல் இந்த அவுலியா என்னை ஏதாவது பண்ணி விட்டுருவார், எனக்கு என் உயிரை மாய்த்து விடுவார் என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அல்லாஹ்விற்கு பயப்படுவது போல் ஒருவர் இன்னொருவருக்கு பயப்பட்டார் என்றால், கபறுகளுக்கோ வலிமார்கள் என்று சொல்பவருக்கோ அல்லது யாருக்காக இருந்த ஒரு மிருகத்திற்கோ அல்லது ஒரு ஜின்னிற்கோ இப்படி பயந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஆனால் ஒருவர் இருட்டிலே போகிறார், ஜின்னுக்கு பயப்படுகிறார், ஜின்கள் இருக்குமோ என்று. இந்த பயம் அனுமதிக்கப்பட்டது. இந்த பயம் மனிதனுடைய இயல்பான ஒரு பயம். ஆனால் அந்த பயம் என்ன ஆகக்கூடாது? வரம்பை மீறக்கூடாது. உறுதி இருக்கணும், அந்த இடத்திலே உறுதி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறுதி? துஆக்களை உறுதி இருக்க வேண்டும். அப்படி என்னை செய்து விட்டும் இப்படி செய்து விட்டும் என்று அல்லாஹ்வை மறந்து வரக்கூடிய பயம் ஆபத்து. மேலும் அல்லாஹ்வுடைய தன்மைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ அந்த தன்மையை அதுங்களுக்கு கொடுத்து நீங்கள் இவ்வாறு என்னை செய்துவிடும் என்று நினைத்தால் அது மார்க்கத்தை விட்டு நம்மை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்னுடைய ரிஸ்கை பறித்துவிடும், எனக்கு தருவதை அது தராமல் போய்விடும் என்று யார் தருவார்? ரிஸ்க் என்பது யாரிடம்? ரிஸ்க் என்பது அல்லாஹ்விடம். இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கம்பெனி மேனேஜருக்கு பயப்படுவது, இவன் வேலையை நிறுத்திவிட்டார் என்றால் எனக்கு சோறு கிடைக்காது, எனக்கு ரிஸ்க் இல்லை என்றதெல்லாம் நிச்சயமாக மாபெரும் ஆபத்தில் கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் பயப்படாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களை, சூரத்து தௌபாவிலே 18வது வசனம். சூரத்து தௌபாவிலே 18வது வசனம். நாம் இன்னமா يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்படக்கூடியவரை அல்லாஹ் புகழ்கிறான். சூரத்து தௌபாவிலே 18வது வசனத்திலே இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்றால், பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்கள்,
ஜக்காத்தை பேணக்கூடிய மக்கள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சகாத மக்கள், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத மக்கள். சுப்ஹானல்லாஹ். பள்ளியை நிறுவக்கூடிய மக்களை, பள்ளியில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் எவ்வாறு புகழ்கிறான்? அல்லாஹ் ஈமான் கொள்வார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை பேணுவார்கள், மறுமை நாளை ஈமான் கொள்வார்கள், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். உலாஇக அய்யகூனு மாதா அல் மினல் முஹ்ததீன், நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை சூரத்துல் அன்கபூத்திலே 10வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றான். வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி ஃபஇதா ஊதிய ஃபில்லாஹ் ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ் வலஇன் ஜாஅ நஸ்ரும் மின் ரப்பிக லயகூலுன்ன இன்னா குன்னா மஅகும் அவலைஸ அல்லாஹு பிஅஅலம பிமா ஃபீ சுதூரில் ஆமிலீன். அல்லாஹ்வின் அடியார்களே, பிமா ஃபீ சுதூரில் ஆலமீன், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத்தை சற்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவர் வாயால் மட்டுமே அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவார், மார்க்கத்திற்குள் வந்து விடுவார். ஆனால் அவ்வாறு ஒருவர் மார்க்கத்திற்கு வந்துவிட்டு அவருக்கு ஏதேனும் துன்பம் வந்து விட்டது என்றால் எதிரிகளிடமிருந்து துன்பம் வந்து விடுகிறது, எதிரிகளிடமிருந்து துன்பம் அவருக்கு வந்து விடுகிறது. வந்தவுடன் அந்த வலி தாங்க முடியாமல் ஃபைதா ஊதிய ஃபில்லா, அல்லாஹ்விற்காக அவன் ஈமான் கொண்டான் என்பதற்காக அவர் என்ன செய்யப்படுவார்? அந்த மனிதர் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் எதிரிகளிடமிருந்து. உடனே என்ன நினைத்துக் கொள்வார் என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறிடுவார் பயந்து. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட மக்களை அவர் அல்லாஹ்வின் பாதையில் வேதனைக்குள்ளாக்கப்பட்டால் அவர் என்ன நினைத்து விடுவார் என்றால் மனிதருடைய இந்த ஃபித்னா, மனிதர் பண்ணக்கூடிய துன்பத்தை அல்லாஹ்வுடைய வேதனை என்று நினைத்துக் கொள்வாராம். அல்லாஹ்வுடைய வேதனை என்று நினைத்துக் கொள்வார். என்ன செய்து விடுவார் என்றால் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார். தாங்க முடியாது பயத்தை. என்னது அந்த பயம்? அவரை என்ன செய்து விடுகிறது? மார்க்கத்தை விட்டு மறுபடியும் வெளியேற்றி விடுகிறது. சத்தியத்தை எடுக்கிறோம், சத்தியத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். தௌஹீத் என்றால் தௌஹீதிற்காக, சத்தியத்திற்காக, அஹ்லுஸ் சுன்னா, சலஃபியா, சஹாபாக்களின் வழி, இதுதான் சத்தியம். இவ்வளவு பேர் அசத்தியவாதிகள், இத்துணை பேர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ் சத்தியத்தை நிலைநிறுத்தி நிற்கக்கூடியவன், நம்மை நிலைநிறுத்துவான் என்ற அந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் பயந்தீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை கடைபிடிப்பதினால் உங்களுக்கு ஏதேனும் வேதனை ஏதாவது அனுபவித்தீர்களா? முதலில் என்ன வேதனை அனுபவித்தீர்கள்? இதை விடுவதற்கு ஒரு வேதனையும் அனுபவிக்கவில்லை. இங்கே வேதனை அனுபவிப்பவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். வேதனை ஏதாவது ஒரு இடையூறு, ஒரு தடை, குறைந்தபட்சம் போனால் இப்படி போகும்போது அப்படி ஏதாவது பேசிக்கொள்வார்கள், அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த ஒருமான ஒரு இதுவும் இல்லை. இதற்கே விட்டு விட்டீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாவம். பயந்து, இதற்கே பயந்து விட்டு மார்க்கத்தை விட்டு விடக்கூடிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. அவர் சொல்லிவிடுவார், இவர் சொல்லிவிடுவார். இந்த பள்ளியில் தொழுதால் சுன்னத் ஜமாத் பள்ளிக்காரர்கள் நம்மை ஏதாவது ஏளனமாக பார்த்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. யாருக்கு பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ்விலே சத்தியத்தை தேடி வருகிறீர்கள், சத்தியத்தை படிக்கிறீர்கள், தௌஹீதை அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தௌஹீதை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு பயப்பட வேண்டும்? அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. இவர்கள் எவ்வாறு நினைத்துக் கொள்வார்கள் என்றால் ஃபஇதா ஊதிய ஃபில்லாஹ் ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ், அல்லாஹ் இந்த ஃபித்னாவை அல்லாஹ்வுடைய அதாபை போல நினைத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. மேலும் அல்ஹம்துலில்லாஹ் இதை இந்த இடத்திலே பெரும்பாலான யாரை குறிப்பிடுகிறார் என்றால் இது காஃபிர்களை குறிப்பிடுகிறார்கள். காஃபிராக இருப்பார்கள் என்று ஷேக் ஃபௌசான் அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும். சத்தியத்தை கடைபிடிப்பதிலே பயந்து, வேதனைகளுக்கு பயந்து விட்டு சென்று ஓடுவது, புறமுதிர் காட்டி திரும்புவது. ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்விற்கு பயப்படாமல் மற்றவர்களுக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதுதான் இந்த இடத்திலே ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்ன மின் தஅஃபில் யகீன் அன் துர்திய الناس بسخطில்லாஹ் வ அன் தஹ்மதஹும் அலா ரிஸ்கில்லாஹ் வ அன் ததும்மஹும் அலா மா லம் யு'திகல்லாஹ் இன்ன ரிஸ்கல்லாஹி லா யஜுர்ருஹு ஹிர்ஸு ஹரீஸின் வ லா யருத்துஹு குர்ஹு காரிஹின். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். யகீன், அந்த உறுதியான அந்த ஈமான்,
அந்த ஈமானுடைய அந்த உறுதி எப்போது ஒரு மனிதனுக்கு குறையும் தெரியுமா? எப்போது குறையும் என்றால், சுப்ஹானல்லாஹ், மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வை அதிருப்தி செய்து மனிதர்களை திருப்திப்படுத்துவார். முதல் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு அல்லாஹ்வை கோபப்படுத்தி அல்லது அல்லாஹ்வை அதிருப்தி செய்து ரப்புல் ஆலமீனை செய்து மனிதர்களை என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். இது ஒரு வகை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுக்கிறான் ரிஸ்கை, அவனே உணவாளிய உணவை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அவனை விட்டு மற்றவர்களை புகழ்வார்கள், நீங்கள் எனக்கு ரிஸ்கை தந்திருக்கிறீர்கள் என்று. வன் தஹ்மதஹும் அலா ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான், ஆனால் இவர்கள் யாரை புகழ்வார்கள்? யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு வந்தது என்று புகழ்வார்கள் மனிதர்களை. அல்லாஹ் நம்மை இதெல்லாம் ஈமானை குறைக்கக்கூடிய, யகீனை வலுவிழக்க செய்யக்கூடிய செயல்களாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல சுப்ஹானல்லாஹ், மனிதர்களை ஒருவன் ஏசுவான். என்ன ஏசுவான் என்றால், எனக்கு ஏன் நீங்கள் இதை தரவில்லை, எனக்கு ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் உனக்கு தரவில்லை, அவ்வளவுதான். மனிதர்களை குறை சொல்லாது. இவ்வாறெல்லாம் செய்வது ஈமானை பலவீனமாகும். அந்த ததும்மஹும், மனிதர்களை குறை சொல்லி கொண்டிருப்பாய், அல்லாஹ் உனக்கு தரவில்லை என்று முடிவு செய்து விட்டான், அவ்வளவுதான். உனக்கு அல்லாஹ் தரவில்லை, அதை நீ கேட்டதை அல்லாஹ் உனக்கு தரவில்லை. அவனிடம் என்ன செய்? மன்றாடே தவிர இதற்காக மனிதர்களை என்ன செய்யாது? குறை சொல்லாது, மனிதர்களை கோல் சொல்லாது, மனிதர்களை காரணம் காட்ட நீதான் எனக்கு இதை தரவில்லை, நீதான் எனக்கு இதை செய்யவில்லை, அல்லாஹ் உனக்கு அதை தரவில்லை, அவ்வளவுதான். வாழ்க்கையை எதேதோ வைத்திருக்கும். ஏதோ ஒரு அவர்களுக்கென்ற நோக்கம் இருக்கும். இங்கே செல்ல வேண்டும், அங்கே போக வேண்டும், அங்கே பண்ண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், கிடைத்தால் வலில்லாஹில் ஹம்த். கிடைக்கவில்லை என்றால் யாரையும் குறை சொல்வதல்ல, இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருவது. இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக மார்க்கத்தை கீழே வைப்பது, அல்லாஹ்வை அதிருப்தி செய்வது, சுப்ஹானல்லாஹ், எத்தனை இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள், அல்லாஹ்வையும் அல்லாஹ் தூதரையும் விட்டுவிட்டோம், மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு பித்அத்தை நுழைவிக்கிறோம் நம்முடைய செயல்களில். ஏற்கனவே சொன்னோம், பத்ரு ஆண்டு விழா, அந்த ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழா, இந்த மௌலுது, இந்த சத்தம், இந்த புருதா. யாரை திருப்திப்படுத்துகிறீர்கள்? முத்தவல்லியை திருப்திப்படுத்துகிறோம். யாரை திருப்திப்படுத்துகிறீர்கள்? ஒரு எம்பி வருகிறார், ஒரு அரசியல் முஸ்லீம் எம்பி அவர் வருகிறார். அவரெல்லாம் இது வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பார். எங்களுக்கு தெரியும் இது அசத்தியம், ஆனால் இதெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். யாரை திருப்திப்படுத்துகிறீர்கள்? மனிதரை திருப்திப்படுத்துகிறீர்கள், அல்லாஹ்வை அதிருப்தி செய்திருக்கிறீர்கள். நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்தில் ஹராம் என்று தெரியும், பித்அத் என்று தெரியும், ஆனால் மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு பயம், ஏதாவது உங்களுக்கு ஆகிவிடுமா என்ற பயம், ஏதாவது இவர்கள் நம்மை குறை சொல்லி விடுவார்களா என்ற பயம். அந்த பயம் வந்துவிட்டது என்றால், அல்லாஹ்விற்கு பயப்படாமல் அந்த பயம் வந்துவிட்டது என்றால் தௌஹீதிலே குறைபாடு ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல இந்த ஹதீஸை நூலாசிரியர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீத் பித்அத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் மனிதர்களை முன்னிறுத்தி விடாதீர்கள், உங்களை அழித்து விடும். அது மனிதர்களையோ ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு சொசைட்டியையோ அல்லது ஒரு குடியிருப்பு பகுதியையோ முன்னிறுத்தி வைத்து விடாதீர்கள், உங்களை அழித்து விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் சொல்கிறார்கள், யார் எவ்வளவு நீ ஆசைப்பட்டாலும் சரி அல்லது எவ்வளவு நீ வெறுத்து ஓதினாலும் சரி, அல்லாஹ் உனக்கு என்ன ரிஸ்கை நாடி இருக்கிறானோ அது உனக்கு வரும். அப்படி இல்லை என்றால் அது உனக்கு வராது. இதுதான் மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இதெல்லாம் பயத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நூலாசிரியர் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் இல்தமஸ ரிதல்லாஹி பிஸகத்தின் நாஸ். சுப்ஹானல்லாஹ். மேலே இதற்கு முன்னால் பார்த்த இந்த ஹதீஸுக்கு நேர்மாற்றமாக ஒரு கருத்து. இப்போ முன்னால் பார்த்த ஹதீஸ் என்ன? யார் அல்லாஹ்வை அதிருப்தி செய்து மனிதர்களை திருப்திப்படுத்துகிறார்கள். இப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யார் மனிதனை அதிருப்தி செய்து
அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறானோ அவனை அல்லாஹ் திருப்தி அடைந்தான், அவனை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். யாருடைய பொருத்தம் வேண்டும்? இந்த குடியிருப்பு பகுதியுடைய பொருத்தம் வேண்டுமா? இந்த தலைவருடைய பொருத்தம் வேண்டுமா? இந்த முத்தவல்லியுடைய பொருத்தம் வேண்டுமா? அல்லது இந்த எம்பியுடைய பொருத்தம் வேண்டுமா? எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் நாளை அல்லாஹ் முன்னால் அடிமை, அல்லாஹ் முன்னால் அடிமை யாராக இருந்தாலும் யாருடைய பொருத்தம் வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மனிதன் எப்போது மனிதனை அதிருப்தி செய்ய முடியும்? மூமினாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நானும் திருப்தி அடைகிற சகோதரர்களே வாங்கள் ஒன்றாக செய்யலாம் என்பார். ஷைத்தானாக இருந்தால், ஈமான் குறைவுடையவராக இருந்தால் என்ன செய்வார்? அவர்தான் என்ன செய்வார்? அதிருப்தி அடைவார், அவர்தான் அதிருப்தி அடைவார். இதற்கும் இந்த தௌஹீதிற்கும் என்ன சம்பந்தம்? பயம் இருந்தால் அவர் இதை செய்ய முடியாது. அவரிடம் பயம் இருந்தால் அவர் என்ன செய்ய முடியாது? மனிதர்களை அதிருப்தி செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ்வை மட்டுமே பயப்படக்கூடியவராக இருந்தால் அவரால் இதை செய்ய முடியும். அல்லாஹ் நம்மை நேர்வழியாக்குவோம், நேர்வழி செலுத்துவானாக. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பாருங்கள், ஹதீஸ் முடியவில்லை. இவ்வாறு ஒருவன் செய்தால் அல்லாஹ் மட்டும் திருப்தி அடைய மாட்டான், மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறார்கள் மனிதர்களும் திருப்தி அடைந்து விடுவார்கள். அல்லாஹ்விற்காக நீ ஒருவனை அதிருப்தி செய்தால், அவனை அதிருப்தி செய்து நீ அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டால் உனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைத்துவிடும். பின்னால் இன்ஷா அல்லாஹ் மனிதர்களும் உன்னை திருப்தி அடைந்து விடுவார்கள், ஏனெனில் நீ சத்தியத்திலே நிற்கிறாய். சுப்ஹான் அல்லாஹ். இரட்டிப்பாக வந்துவிட்டது. மனிதனுடைய அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைத்து விட்டது, மனிதர்களும் அவரை சுப்ஹான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள், திருப்தி அடைந்து விடுவார்கள். இதுதான் சத்தியம். அவ்வாறு கஷ்டமாக இருக்கும், உள்ளே சென்று விட்டால் வெற்றி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே தான் எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வின் தூதர் மறுபடியும் எதிர்மறையான ஒரு மனிதரை சொல்கிறார்கள். யார் அல்லாஹ்வை அதிருப்தி செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி மனிதனை திருப்திப்படுத்த வருகிறானோ அவனை அல்லாஹ்வும் என்ன செய்ய மாட்டான்? புரிந்து கொள்ள மாட்டான், மனிதர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் அவன் நிலை, இதுதான் அவன் நிலை. மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறையை பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். ஏதாவது கிடைத்ததா? தீனும் கிடைக்கவில்லை, துனியாவும் கிடைக்கவில்லை, ரெண்டும் போச்சு. துனியா தேவையில்லை, தீன் வேண்டும் என்பவனுக்கு துனியா பின்னால் வருகிறது. சுப்ஹான் அல்லாஹ். துனியா தேவையில்லை, எனக்கு தீன் போதும் என்று முன்னால் நகருவனுக்கு துனியா பின்னால் வருகிறது. போகாதே, நான் வருகிறேன். ஆனால் தீன் வேண்டாம், துனியா தான் வேண்டும் என்பவனுக்கு எதுவும் வரவில்லை கடைசி. ஏனெனில் அந்த பயம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்க வேண்டும் அந்த பயம் என்று வந்துவிட்டால், ஏன் வரமாட்டீர்கள் பள்ளிக்கு? எதா சொல்லிடுவாங்க, எதா நம்மளை பேசிடுவாங்க, எதா நம்மளை இது பண்ணிடுவாங்க. என்னது அது? பயம். பயத்தை தவிர வேறு என்ன? அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட ஹதீஸுகள் நம்மை எழுப்புகிறது, நம்மளுக்கு தைரியத்தை தருகிறது. சுப்ஹான் அல்லாஹ். தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. 32வது தலைப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, பாபு கௌலில்லாஹி தஆலா வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். இதையும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது. நீங்கள் அல்ல, நீங்கள் ஒரு காரணம். அனைத்து விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய இபாதத் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய செயல்களை செய்திருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு உங்களுடைய மகளை நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செயல்கள் எல்லாம் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரணமே தவிர அல்லாஹே இதற்கு காரணமா, அவன்தான் இதற்கு இதாக இருக்கிறான், அவன் மீதே பொறுப்பு சாட்ட வேண்டும். தவக்குல், அவன் மீதமே சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தவக்குல் இல்லை என்றால் மாபெரும் பிரச்சனை. தவக்குல் அடிவாங்கிவிடும். அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையிலே மூமினாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் சார்ந்தீர்கள் என்று சொல்கிறான். இன்னும் சுப்ஹான் அல்லாஹ், சூரத்துல் அன்ஃபாலிலே 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களிடம் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும்.
அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்ஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். முஃமின்களுடைய நிலை நமக்கு எப்போது அதிகரிக்கும்? அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் நமக்கு எப்போது அதிகரிக்கும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்தை உண்மை என்று அந்த வேதத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையின் மூலமாக, அதை செவிமடுப்பதின் மூலமாக ஈமான் அதிகரிக்கும். அதே சமயம் அந்த ஈமான், அந்த ஆயத்துடைய மீளாக்கமாவது குறைந்தபட்சம் நமக்கு தெரிய வேண்டும். அதை தான் சொல்கிறோம். குறைந்தபட்சம் கல்வி அமர்விலாவது அமரும் பொழுது நாம் படிக்கக்கூடிய ஆயத்துடைய தமிழாக்கம் நம் உள்ளத்தில் வரும் பொழுது, குர்ஆனை ஓதும் போது நாம் சிந்தித்து பார்க்கலாம், அல்லாஹ் என்னவெல்லாம் குர்ஆனிலே கூறுகிறான். சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அவர்களிடம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகமாகும். இது மட்டுமல்ல, நடுநடுங்கும் உள்ளம், ஈமான் அதிகமாகும். மூன்றாவதாக வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்கள் இரட்சகரிடமே தாங்கள் முழுமையாக சார்ந்திருப்பார்கள். தங்கள் இரட்சகரிடம் இருந்தே அவன் மீதே அவர்கள் அனைத்து பொறுப்புகளையும் சாற்றிருப்பார்கள். யா ரப்பே, நீயே இதற்கு போதுமானவன், இந்த செயலை செய்கிறேன், இதற்கு வெற்றியை தா, நீயே போதுமானவன், உன்னையே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், இது என்னால் எதுவும் அல்ல, லா ஹவுல வலா குவத்த இல்லா பிக, உன்னை தவிர எதுவும் இல்லை என்னிடம், நான் ஒரு காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்வே ரப்பே, உன்னிடமே பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற அந்த ஈமான், தவக்குல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தய்யிப், தவக்குலிற்கும் தௌஹீதிற்கும் என்ன தொடர்பு? ஹவுஃபை பார்த்தோம். ஹவுஃப் என்பது நிச்சயமாக தவக்குல் தௌஹீதை அடிவாங்கக்கூடிய செயல். ஏனெனில் ஹவுஃபிலே பயப்படக்கூடாது. அது அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்படக்கூடிய அந்த பயம் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்க வேண்டும். நூலாசிரியர் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மார்க்கம் எந்த அளவிற்கு இஹ்லாஸாக இருக்க சொல்வதோ அதே போலத்தான் பொறுப்பு சாட்டுவதிலும் அல்லாஹ்வை மட்டுமே பொறுப்பு சாட்டுவது தௌஹீதாக இருக்கிறது. இது மார்க்கம் கட்டாயமாக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் தௌஹீதிலே உயர்ந்த படித்தரம் இந்த தவக்குல், பொறுப்பு சாட்டுவது, அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டுவது தௌஹீதுடைய உயர்ந்த படித்தரத்திலே இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே 64வது வசனத்திலே கூறுகிறான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், நபியே, உனக்கும் உங்களை பின்பற்றின அந்த மனிதர்களுக்கும் அந்த மூமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், யாரும் தேவையில்லை, அல்லாஹ் போதுமானவன். நபிக்கு மட்டுமல்ல, நபியை பின்பற்றின மூமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை சூரத்து தலாக்கிலே 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. நாம் ஏற்கனவே கூறினோம், இந்த தவக்குல் என்ற விஷயத்திலே இணை வைப்பு எல்லாம் இருக்காது. எப்போது வரை ஒருவரை பார்த்து ஒரு செயலை தருகிறீர்கள், ஒரு இடைத்தரகராக வைக்கிறீர்கள், வக்கீல், அதாவது இடைத்தரகர், புரோக்கர், இந்த வேலையை எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று, இது இணை வைப்பு அல்ல, இது மாறாக இது ஒரு உதவி. இரண்டு செயலுக்கு நடுவிலே ஒருவரை இடைத்தரகராக வைப்பது என்பது, அவரின் மீது பொறுப்பு சாட்டுவது என்பது, இது வேற பொறுப்பு சாட்டுவது. ஆனால் மார்க்கம் அல்லாஹ்வின் மீது எவ்வாறு நாம் பொறுப்பு சாட்டுகிறோமோ அதே போல ஒருவரிடம் நீங்கள் பொறுப்பு சாட்டிவிட்டால், தர்காவிலே நீங்கள் தான் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தர வேண்டும், உங்களிடமே இந்த பொறுப்பை சாட்டுகிறேன், நீங்களே போதுமானவன். இது என்ன? இணை வைப்பு, ரிஸ்குடைய விஷயம், வாழ்வாதார விஷயங்கள், இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். தவக்குல் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருப்பது என்பது ஒரு மாபெரும் இபாதத். அதை ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது, அதை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு தர முடியாது. இறுதியாக ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வசனம் அனைவரும் தெரிந்திருப்போம், அனைவரும் இதை அறிந்திருப்போம். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே என்னது நமக்கு போதுமானவன், அவனே என்னது சிறந்த பொறுப்பு சாற்றக்கூடியவன், பொறுப்பை சாட்டுபவனுக்கு அவனே சிறந்தவன், அவனன்றி வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதை சொன்னார்கள் ஏனெனில் அந்த இடத்திலே அல்லாஹ்வின் மீதே அவர்கள் பொறுப்பு சாட்டுகிறார்கள். நெருப்பிலே அவர்கள் எரியப்படும் போது, நெருப்பிலே அவர்கள் எரியப்படும் போது என்ன சொன்னார்கள்? ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், தவக்குல் வக்கீல். அப்படி என்றால் இந்த தவக்குல் என்பது ஒரு இபாதத். அவ்வளவு பெரிய சூழ்நிலையில் கூட அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அந்த இடத்தில் கூட என்ன சொல்கிறார்கள்?
அல்லாஹின் மீதே இதை பொறுப்பு சாட்டுகிறார்கள். நெருப்பு என்ன ஆனது? குளிராச்சு. சுப்ஹானல்லாஹ், குளிரானது. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இதே ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீலை இன்னொரு மாணவியும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய 2 ஹலீல்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் நேசமான 2 ஹலீல், ஹலீலுல்லாஹ், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் நெருப்பிலே தூக்கி எறியும் பொழுது அவர்கள் இதை சொன்னார்கள். அதே போலத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து இறங்கும் பொழுது அந்த போரிலே இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், மனிதர்கள் சூழ்ந்து விட்டார்கள் நபியே, நீங்கள் இப்போது அவர்களுக்கு பயந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இப்போது பயப்படவில்லை என்றால் உங்களை எல்லாம் கொன்று விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போதுதான் ஈமான் ஏறினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சஹாபாக்களுக்கும், உங்களை கொன்று விடுவார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஉ, மனிதர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், நீங்கள் அவர்களுக்கு பயந்து விடுங்கள், ஃபஸாதஹும் ஈமானா, நீ சொல்ல சொல்ல எனக்கு ஈமான் அதிகமாகவே தவிர எங்களுக்கு பயம் வரவில்லை. நபியின் நிலை, முஃமின்களின் நிலை. ஃபஸாதஹும் ஈமானா வகாலு, அப்போது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இவ்வாறு தான் நாமும் நமக்கு ஏதாவது தொல்லை ஏற்படும் பொழுது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது எல்லா நேரங்களிலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்று சொல்லி எவ்வாறு சஹாபாக்கள் இருந்தார்களோ, அல்லாஹ் தூதரை பின்பற்றி இருந்தார்களோ, அதே போலத்தான் நாம் பொறுப்பு சாட்டக்கூடிய விஷயத்திலும் சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வே நாம் பொறுப்பு சாட்டுவோம், அல்லாஹ்வின் மீதே சார்ந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பயம் அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்பட வேண்டும், தவக்குல் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.